வாசிப்போம். நம்ம ஆதாரமாக வைத்திருக்கிற அந்த வசனத்துக்கு சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் ஒரு நல்ல வசனம். நல்ல வசனம்னா அது இன்னும் மிகைப்படுத்தி சொல்லணும்னா இதுக்குள்ள எல்லாமே இருக்குது. என்னன்னா ஆதி முதல் அந்த வரையிலும் இந்த ஒரே வசனத்துக்குள்ள இருந்து பிரசங்கிக்கலாம். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் ஒரு வசனத்தை ஆதாரமா வச்சு என்ன செய்யலாம், தியானிக்கலாம். எடுத்த சமாதானத்தின் தேவன், அதுக்கப்புறம் ஆவி ஆத்துமா சரீரம், அதுக்குள்ளேயே எல்லாமே வந்துருச்சு. ஆதி ஆகமத்திலிருந்தே வந்துருச்சு. ஆமா, ஆவி ஆத்துமா சரீரம் எப்படி உருவாச்சு, எப்படி வந்தது, எப்படி இதனுடைய தொடக்கம் என்ன, இதனுடைய முடிவு என்ன, ஆவியின் தொடக்கம் என்ன, சரீரத்தின் தொடக்கம் என்ன, சரீரத்தில் உண்டான மாற்றங்கள், ஆவியில் உண்டான மாற்றங்கள், ஆத்துமாவில் உண்டாகிற மாற்றங்கள், இதெல்லாமே கொண்டு போய் கடைசியில இந்த சரீரம் எப்படி போய் முடியும், இந்த ஆத்துமா உடைய முடிவு எப்படி இருக்கும், இந்த சரீரத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும், ஆவி எப்படி கிரியை செய்யும் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் இதை என்ன செய்யலாம், பேசலாம். அந்த அளவுக்கு வார்த்தைகள் இந்த ஒரே வசனத்திற்குள்ள நிறைய இருக்கு. அல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் இந்த வார்த்தைக்குள்ளாக நிறைய வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. இந்த வார்த்தை வருவதற்கு முன்னதாக இந்த தெசலோனிக்கேயருக்கு இந்த நிரூபத்தை யார் எழுதுகிறார்? பவுல் என்ன செய்கிறாரு? எழுதுகிறார். இந்த பவுல் இந்த தெசலோனிக்கேய நிருபத்தை விசுவாசிகளுக்கு, தெசலோனிக்கேயாவில் உள்ள விசுவாசிகளுக்கு இந்த நிருபத்தை என்ன செய்கிறாரு? எழுதுகிறார். தெசலோனிக்கேயா என்று சொல்லுகிற பெயர் எப்படி வந்ததுன்னு போன வருஷம் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஞாபகம் இருக்குதா? அந்த நோட்டெல்லாம் எடுத்து படி, சரியா? தெசலோனிக்கேயா என்று சொல்லுகிற பேரு எப்படி வந்துச்சுன்னு போன வருஷம் உபவாச ஜெபத்துல சொல்லி தந்தேன், சரியா? அது ஒருவனுடைய மனைவியினுடைய பெயர் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு தெசலோனிக்கே ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமா. ஆமா, அது ஒரு ராஜாவுடைய பெயர், ராஜாவுடைய மனைவியின் பெயர் தான் தெசலோனிக்கேயா. அவளுடைய பெயரை மையமா வைத்துதான் இந்த பட்டணம் என்ன செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சு சொல்லி தந்த ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, சரி. அப்ப இனிமே நீங்க வீட்டுல போய் பாருங்க, ஓகேவா? இந்த தெசலோனிக்கேய நிருபத்தை தெசலோனிக்கேயாவில் இருக்கிற சபைக்கு அவர் எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்னா, அவர் இந்த நிருபத்தை தெசலோனிக்கேய சபைக்கு எழுதுமோ அந்த பவுலுடைய மனசு எப்படி இருந்துச்சுன்னா, அவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப சந்தோஷத்தோட அந்த சபைக்கு அவன் என்ன செய்யறான், அந்த நிருபத்தை எழுதுகிறான். என்னன்னா, அவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை விட்டு விலகாம அப்படி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, பற்றி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் மட்டும்தான் இருந்தது. அதை நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். அதையும் சீர்படுத்தி அதை தெளிவுபடுத்தி கொடுத்த உடனே அவர்கள் என்ன செஞ்சார்கள், தங்களை மாற்றி கொண்டார்கள். தெசலோனிக்கேயா சபையில் இருந்த விசுவாசிகள் எல்லாருமே ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் இருந்தார்கள், உபதேசத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தார்கள், உபதேசத்தை கேட்கிறவர்களாக இருந்தார்கள், உபதேசத்தின் மேல வாஞ்சை உடையவர்களாகவும் இருந்தார்கள். அதனால பவுல் இதை தெசலோனிக்கேய சபைக்கு எழுதுவோம் ரொம்ப சந்தோஷத்தோட என்ன செய்கிறாரு, எழுதுகிறார். அவருக்கு அதிகமா தெசலோனிக்கேயாவுக்கு போய் அவங்க என்ன செய்ய முடியல, தங்க முடியல. அங்க ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு. அங்குள்ள விசுவாசிகள் மற்றும் ஒரு சில மக்களை
கிளப்பி விட்டு இவர்கள் என்ன செய்யக்கூடாது, தெசலோனிக்கேயாவுல பவுலும் சீலாவும் அங்க இருக்கக்கூடாதுன்னு, தீமோத்தேயும் அவர்கள் அங்க தெசலோனிக்கேயாவுல இருந்து அந்த சபையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவர்களை எப்படியாவது அந்த சபையை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, பிரச்சனை பண்ணாங்க. பிரச்சனை பண்ண உடனே அதுல சில்வானோ அப்படின்ற சில்வானோ தான் நினைக்கிறேன், அவரை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எங்க கோர்ட்டுக்கு பிடிச்சிட்டு போகிற நேரத்துல பவுலும் சீலாவும் என்ன செஞ்சுட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க. ஒளிஞ்சு இருந்ததுனால இவனை என்ன செஞ்சுட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டு எழுதி வாங்கிட்டு அனுப்பிட்டாங்க. என்னன்னு தெரியுமா, நாங்க இதை என்ன செய்ய மாட்டோம், பிரசித்தப்படுத்த மாட்டோம், அப்படி செய்ய மாட்டோம், இப்படி செய்ய மாட்டோம்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அவர் அனுப்பிட்டாங்க. இதை அனுப்பின உடனே நைட்டோட நைட்டா பவுலும் சீலாவும் தெசலோனிக்கேயாவை விட்டு என்ன செஞ்சுட்டாங்க, புறப்பட்டு போயிட்டாங்க. போயாச்சு, வெளியே போயிட்டாங்க. எங்க போனாலும் அதாவது இது எப்ப நடக்குதுன்னா இரண்டாவது மிஷனரி ஜேர்னி, அதாவது இரண்டாவது அவருடைய மிஷனரி பயணத்துல இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுது. அப்போ அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, வெளியே போயாச்சு. வெளியே போயிட்டு அவர் வெளியே இருக்கிறாரு. உள்ள இருக்கிற விசுவாசிகள் விசுவாசத்துல வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் யாரையும் பார்த்து என்ன செய்யல, போகல. எந்த உபதேசத்திற்கும் துரு உபதேசத்திற்கும் தங்களுடைய சிந்தனையை என்ன செய்யல, இடம் கொடுக்கல. பவுல் உபதேசித்த அந்த வார்த்தைகளையும் சுவிசேஷத்தையும் கடைசி வரையிலும் பிடித்துக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு வெளியே போகல. ஓகே, இந்த நிருபம் எழுதப்பட்டதற்கான முக்கியமான நோக்கம் என்னன்னா, தெசலோனிக்கே விசுவாசிகள் கிறிஸ்துவ விசுவாசத்தை வலுப்படுத்தவும் கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று உறுதி அளிக்கவும் எழுதப்பட்டது. ஓகேவா? ஓகே, தெசலோனிக்கே விசுவாசிகளின், ஓகே எழுதிருங்க நீங்க. ஓகே, இந்த நிருபத்தின் நோக்கம் அப்படி சைடு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. தெசலோனிக்கே விசுவாசிகளின் கிறிஸ்தவ விசுவாசத்தை வலுப்படுத்தவும் சீக்கிரமா எழுதுங்க, கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று உறுதி அளிக்கவும் எழுதப்பட்டது. கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று உறுதி அளிக்கவும் எழுதப்பட்டது. ஓகே, கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று எழுதப்பட்டது. ஓகேவா? ரெண்டு நிருபமே, முதல் நிருபமும் இரண்டாவது நிருபமும், ரெண்டு நிருபமுமே அந்த நோக்கத்துல தான் என்ன செஞ்சாரு, பவுல் இதை எழுதி இருக்கிறார். என்னன்னா, விசுவாசத்தில் அவர்கள் என்ன செய்யணும், வளரணும். கிறிஸ்து மீண்டும் என்ன செய்வார், பூமிக்கு வருவார் என்று அவர்களுக்கு உறுதியாக சொல்லவும் தான் இந்த நிருபம் எழுதப்பட்டதா. எழுதியது பவுல் தான் எழுதினது எப்போன்னா கிபி 51 எழுதப்பட்டதாக ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் 53 இருந்து 54 எழுதினதாக சொல்றாங்க. ஆனா மெஜாரிட்டி கிபி 51 தான். சரியா? கிபி 51 பவுல் எழுதிய நிருபங்களில் ஒன்று. அதாவது நிறைய நிருபங்களை கிபி 51 எழுதினாரு. அதுல ஒரு நிருபமாக தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபமும் காணப்படுகிறது. ஓகே, இப்போ அடுத்து இந்த நிருபத்தை எழுதுவதற்கான பின்னணி, அதாவது பேக்ரவுண்ட் என்ன, இதை எழுதுவதற்கான காரணம் என்னன்னா, நோக்கம் அது வேற, பின்னணி பேக்ரவுண்ட் என்ன இருந்துச்சுன்னா, ஓகே நான் சொல்றேன், நீங்க கேளுங்க முதல்ல. சரியா? ஓகே, இந்த நிருபத்தை எழுதினது எப்படின்னா, தெசலோனிக்கேயா சபை ஆரம்பித்து 2-3 ஆண்டுகள் ஆன அந்த சூழ்நிலையில தான் இந்த தெசலோனிக்கேயருக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். எதற்காக எழுதுகிறார்னா, விசுவாசத்துல பக்குவப்பட வேண்டும் என்றும், அடுத்து என்னன்னா, 2ஆம் வருகையை பற்றின தவறான நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக பரப்பப்பட்டு வந்தது. என்னன்னா, இப்போ
இரண்டாம் வருகைக்கு இயேசு என்ன செய்வார், சீக்கிரமா என்ன செய்வார், வருவார் என்று சொல்லி ஆதி சபையிலிருந்து என்ன செய்தார்கள், பிரசங்கிக்கப்பட்டது. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, இயேசு சீக்கிரம் வருவார், நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், மறுரூபமாவோம் அப்படின்ற கான்செப்ட் தான் அங்க என்ன செய்யப்பட்டு வந்தது, பேசிக்கொண்டே வரப்பட்டது. ஆனா அந்த நம்பிக்கையோடு இருந்தவர்கள், நம்ம விசுவாசிகள் நிறைய பேர் என்ன செஞ்சுட்டாங்கன்னா இறந்து போனாங்க. வயசாச்சு, கொஞ்சம் வயசானவங்க அந்த நம்பிக்கையோட இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்கள் என்ன செஞ்சாங்க, இறந்து போனாங்க. அப்ப இறந்து போனதுக்கு அப்புறம் அவர்கள் இயேசுடைய வருகையில போக முடியுமா போக முடியாதா என்று சொல்லுகிற ஒரு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை சபைக்குள்ளாக என்ன செய்தது, காணப்பட்டது. புரிந்தவங்க மட்டும் என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. என்னன்னா சபைக்குள்ள இருந்தது. இப்போ நாங்க இப்ப பிரசங்கிக்கிறோம், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம், ஒரு இணைப்பொழுது என்ன செய்வோம், மறுரூபமாவோம், பரலோகத்துக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லுகிற சூழ்நிலையில நல்ல விசுவாசத்துல ஆமா நான் மறுரூபமாவேன், ஆண்டவருக்கு முன்பாக போவேன்னு சொல்லி நம்பி இருக்கிற ஒரு சிலர் இறந்து போறாங்கன்னு வைங்களேன். இறந்து போறாங்கன்னா அப்போ அவர்களை குறித்ததான ஒரு கேள்விக்குறி நமக்கு வரும் தானே. நமக்கு அதை பத்தி தெரியாது. ஆனா இப்படி ஒரு கேள்விக்குறி வரும். இப்படி ஒரு கேள்விக்குறி தெசலோனிக்கேய சபைக்குள்ளேயும் அப்படி ஒரு கேள்விக்குறி என்ன செய்தது, வந்துருச்சு. ஓகேவா, புரிஞ்சுதானே? ஓகே. அப்போ அந்த ஒரு கேள்வி வந்த உடனே இவர்கள் எல்லாரும் என்ன ஆவார்கள், இவர்கள் எப்படி போவார்கள், இவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கேள்விக்குறி அவர்களுக்குள்ளாக இருந்தது. இந்த எண்ணமும் என்ன செஞ்சுட்டு உள்ள போயிட்டு இருந்தது. ஒரு தவறான எண்ணம் உள்ள பரப்பி விடுவதற்கும் நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, உள்ள இருந்தாங்க. ஓகே. அப்போ ஓகே, இத எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டுனா இதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும், இதுக்கு ஒரு தெளிவை கொடுக்கணும்னு சொல்லினா பவுல் என்ன செய்கிறார், இந்த தெசலோனிக்கேய நிருபத்தை எழுதுகிறார். அல்லேலூயா. எங்க வைத்து எழுதுகிறார் என்றால் கொரிந்துல வைத்து அவர் என்ன செய்கிறார், எழுதுகிறார். ஓகே, நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சது தானே? புரிஞ்சவங்க மட்டும் இப்ப நீங்களே அதை எழுதுங்க, சரியா? ஓகேவா? 1 மினிட் டைம், 1 நிமிஷம் நேரம். 1 நிமிஷத்துல உங்களுக்கு நான் சொன்னது எப்படி புரிஞ்சுதோ அதை நீங்களே எழுதுங்க. அப்போ உங்களுக்கு என்னைக்குமே மறக்காது. எழுதிட்டீங்களா? 1 நிமிஷம் முடிஞ்சது. ஓகே, இனி உங்களுக்கு ஏதாவது தோணுதுன்னா கேப் போட்டு வைங்க, வீட்டில் போய் எழுதுங்க. உங்களுக்கு நிறைய தோணும் பாருங்களேன், எஸ்ஏ மாதிரி எல்லாம் எழுதுவீங்க. அதெல்லாம் நீங்க ஒரு கேப், ஒரு பேஜ் கூட விட்டுவீங்க. வீட்டில் போய் உட்காந்து நல்லா பொறுமையா உட்காந்து கால் நீங்க போட்டு உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? சரி. அப்போ இயேசு கிறிஸ்துவின் அதாவது மரித்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையில போவார்களா மாட்டார்களா என்று சொன்ன ஒரு கேள்விக்குறி அவர்களுக்கு இருந்தது நிமித்தமாக இந்த நிரூபத்தை அவர் எழுதுகிறார். ஓகே, சரியா? அது நம்ம எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி போகும். சரியா? இப்ப இன்ட்ரோடக்ஷன் தான் போயிட்டு இருக்குது. 2 நாளைக்கு இன்ட்ரோடக்ஷன் போகும்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்குது. ஆனா இன்னைக்கு ஒரு நாளே இன்ட்ரோடக்ஷன் முடிக்கணும்னு நினைச்சிருக்கிறேன், முடிச்சிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் சொல்றேன் நான் என்ன டாபிக்ல பேசுறேன். சரியா? கொஞ்சம் வித்தியாசமா மண்டேல இருக்குது, அந்த ரிட்டன்ல வர மாட்டேங்குது, எல்லாம் இங்க இருக்குது, வர மாட்டேங்குது எழுதுறதுக்கு. அதை ஒரு பூர்வம் பண்ணி அதை ஒரு ரெடி பண்ணி கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க இருக்கிறது அப்படி பேசுறதா பேசிடலாம், ஆனா ஒரு ஆர்டர் வேணும் பாருங்களேன் எல்லாத்துக்கும். அந்த ஆர்டர் உங்களுக்கு நோட்ஸ் வேற நான் கொடுக்கணும். அதுக்காக தான் நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, சரி. வார்த்தை கிடைக்கும்படியாக ஜெபம் பண்ணிக்கோ, அவ்வளவுதான்.
சரியா? ஓகே ஓகே. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, கொரிந்துல வச்சு என்ன செய்கிறாரு? எழுதுறாரு. ஓகே தானே? கொரிந்துல வச்சு தெசலோனிக்கேயருக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஓகே. அடுத்து இந்த தெசலோனிக்கேயர்ல கிறிஸ்து எப்படிப்பட்டவராக வெளிப்படுகிறார், கிறிஸ்துவை எப்படி மையமாக வைத்து, ஆக்சுவலா நான் உங்களுக்கு சொல்றது எல்லாமே அப்படி பைபிள் காலேஜ் நடத்துற மாதிரியே தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். பைபிள் காலேஜ்ல எப்படி நோட்ஸ் எடுப்பாங்களோ அதே மாதிரி நான் நோட்ஸ் எடுத்து தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஓகே. 1 தெசலோனிக்கேயர்ல கிறிஸ்து எப்படிப்பட்டவராக வெளிப்படுகிறார்? ஓகே. கிறிஸ்து எப்படிப்பட்டவராக வெளிப்படுகிறார் என்றால், நிகழ்காலத்திலும் இயேசுவின் வருகை நிகழும் எதிர்காலத்திலும் விசுவாசியின் ரட்சிப்பின் நம்பிக்கை கிறிஸ்துவே என்று இந்நிருபம் கூறுகிறது. ஓகேவா? என்னன்னா, இப்போ இயேசுவின் வருகை மட்டும் என்றென்றைக்குமே விசுவாசிகளுக்கு ரட்சிப்பின் நம்பிக்கை கிறிஸ்துதான் என்று இந்த நிருபம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. நீங்க இந்த வசனத்தை இந்த நான் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் வச்சு நீங்க இந்த நிருபம் ஃபுல்லா வாசிச்சீங்களா, ஆமா இத பத்தி தான் இந்த வசனத்துல சொல்லி இருக்குது, இத பத்தி தான் இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறது, இத பத்தி தான் இந்த வசனத்துல என்ன செய்திருக்கு சொல்லி இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு ஸ்டடி பண்றது, ஒரு வீட்டுல உட்கார்ந்து சும்மா இருக்குமோ இந்த அதிகாரத்தை எடுத்து ஒவ்வொரு அதிகாரமா என்ன செய்யணும்? வாசிக்கணும். இந்த 5 அதிகாரமும் இன்னையில இருந்து வாசிக்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? வாசிக்கணும். வாசிச்சு சும்மா கடமடான்னு வாசிக்க கூடாது. என்ன இருக்குதுங்கிறத தெளிவா நிறுத்தி நிதானமா என்ன செய்யணும்? வாசிக்கணும். தூக்கத்திலையும் வாசிக்க கூடாது. சரியா? தூக்கம் வருதுன்னா மூடி வச்சுட்டு, சில தூக்கம் வர்றதுக்காக பைபிள் வாசிப்பாங்க. ஆமா, அது அப்படிப்பட்ட கோச்சிங்க நிறைய இருக்கிறாங்க. தூக்கம் வரணும்னா பைபிள் எடுத்தாச்சுன்னா தூக்கம் வந்துடும். அந்த தூக்கம் வர்றதுக்கு பைபிள் வாசிக்கிற ஆட்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அந்த பைபிள் எடுத்து வச்சுட்டு நல்லா தியானம் பண்ணி வாசிக்கலாம். 3 வசனம் வாசிச்சு எனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு படுத்து தூங்கி எந்திரிச்சு உட்காந்து வாசிக்கணும். சரியா? தூக்கத்தோட எந்திரிச்சு உட்காந்து என்ன செய்யக்கூடாது? வாசிக்க கூடாது. சரி, ஓகே. அப்ப இந்த வசனத்தை எல்லாம் நீங்க வாசிக்குமா? ரட்சிப்பின் நம்பிக்கை என்ன சொன்ன? கிறிஸ்துவே என்று, விசுவாசியின் ரட்சிப்பின் நம்பிக்கை கிறிஸ்துவே என்று சொல்லி இந்த அதிகாரத்துல முழுவதுமாக நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஓகே. அடுத்து இரண்டாம் வருகையில் கிறிஸ்து விசுவாசிகளுக்கு எவையெல்லாமாக மாறுவார் என்று சொல்லி இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது அது நம்ம ஒரு சில வார்த்தைகளை நம்ம தியானித்து நம்ம அடுத்த பகுதிக்கு உள்ளாக நம்ம போகலாம். ஓகேவா? இரண்டாம் வருகையில் கிறிஸ்து விசுவாசிகளுக்கு எவையெல்லாமாக அவர் மாறுவார். ஓகே. எவையெல்லாமாக மாறுவார்? முதலாவது 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்துல வாசிப்போம். ஓகே. இன்னொரு வசனத்தையும் சேர்த்து வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 4 11 வரை வாசிங்க. அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் நிறுத்தி நிதானமா அவசரப்படாம வாசிக்கும். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க வசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். அல்லேலூயா. அடுத்த வசனம், நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்
ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாயிருக்கும்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது இந்த ரெண்டு பகுதிகளையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். கவனிங்க, இப்ப கவனிங்க, அப்புறமா எழுதிக்கிறேன், சரியா? ஓகே, கவனிங்க. இப்ப என்னன்னா, இரண்டாம் வருகையில் கிறிஸ்து விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்டவராய் அவர் வெளிப்படுகிறார் என்றால், அவரே விசுவாசிகளுக்கு இரட்சிப்பாக வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்தான் இரட்சிப்பு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க தானே? அவர் மட்டும்தான் இரட்சிப்பு. அவரே எல்லாமே இரட்சிப்பு இல்லை. அவரே ரட்சிக்கிறதுக்கு ரட்சிப்புக்கு உண்டான ஒரே வழி, அவரே ரட்சிக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது நம்ம கண்டுகொள்வது என்னன்னா, அவர் மரித்தோரில் எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்க்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அப்போ நான் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சு தானே? இன்ட்ரோடக்ஷன்ல முதல்ல நான் சொன்னேன், என் கூட வந்தீங்கன்னா, என்ன நல்லா கவனிச்சீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா ஒண்ணுமே புரியாது. திரும்பவும் சொல்லிட்டேன், ஒன்றும் புரியாது. அதுக்கப்புறம் அன்னைக்கு சொன்னேன் இல்லைன்னா இப்படியே பார்க்க கூடாது. ஆமா, எனக்கு நல்ல கவனிங்க, சரியா? இப்ப நம்ம என்ன நம்ம ஏற்கனவே என்ன தியானித்தோம்? அவர்களுக்குள்ள இருந்த ஒரு பிரச்சனை என்னன்னா, மரித்தவர்கள் வருகையில எப்படி போக முடியும்? போக முடியாது. மறுரூபமாகிதான் போவோம். நம்ம இயேசுவுக்காக காத்திருக்கிறோம், நம்ம பரலோகத்திற்கு போவோம் அப்படின்ற எண்ணம் தானே அவர்களுக்குள்ள இருந்துச்சு. அப்ப இந்த வசனத்தை நம்ம வாசிக்குமோ, அவர் என்ன சொல்லுகிறாரு? அவர்னா யார சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். அவர் மரித்தோரில் எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாகிய அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஓகே, அப்போ இந்த கோபாக்கினை, அப்போ ஒரு கோபாக்கினை வரப்போகிறது, ஒரு பிரச்சனை வரப்போகிறது, ஒரு உபத்திரவம் வரப்போகிறது, மரணமும் நமக்கு முன்னாக இருக்கிறது. இந்த மரணத்திலிருந்து நம்மை மீட்டு ரட்சிக்க வல்லமையுடைய ஒரு தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா. மரணத்திலிருந்து மீட்டெடுக்கிறவர், மரித்தோரிலிருந்து எழுப்புகிறவர் அவர் இயேசு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அவர் மூலமாக மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அடுத்து 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசிச்சது என்னன்னா, 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிச்சோம். முதலாவது பார்த்தது என்னன்னா, அந்தகாரத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அந்தகாரத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். அடுத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இருளிலிருந்தும் இருளுக்கும் இரவுக்கும் இருளுக்கும் அங்க இருந்து அந்த என்ன செய்கிறாரு? வெளியே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி இருளுல தூங்குற, அதாவது அதை நம்ம நிறைய பார்த்தோம் பாருங்களேன். ஏற்கனவே முன்னாடியே 6-7 நாளா நம்ம அதுதான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். என்னன்னு, இருளில் உள்ளவர்கள், அந்த காலத்தில் இருக்கிறவர்கள், இருளில் உள்ளவர்களுக்கும் ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கட்டளை எடுக்கிறவராக இருக்கிறார். அதெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுருங்க. பக்கத்துல ஆஃப் பண்ண தெரியலன்னா பக்கத்துல கொடுத்து ஆஃப் பண்ண சொல்லிருங்க. ஆமா, யாருக்கு அந்த போன் அடிக்கிறது, எந்திரிச்சு போறது எல்லாம் வேண்டாம். ஆமா, 1 மணி நேரம் நீங்க சாலிடா இங்கதான் இருக்கணும். எங்கேயாவது போகணும்னா போயிட்டு வந்துடணும். இடையில எந்திரிச்செல்லாம் போகக்கூடாது, சரியா? ஆமா, இங்க உள்ள இருக்கணும். நமக்கு அது ஒத்து வர அடிச்சது நமக்கு மைண்ட் மாறிடுது. அல்லேலூயா. ஓகே, இங்க நம்ம வாசிக்கிறோம் என்னன்னா, அந்தகாரத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை ரட்சிக்கிறார். இருளிலிருந்து இரவுக்குள்ள இருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? ரட்சித்து வெளியே என்ன செய்கிறார்?
கொண்டு வருகிறார். ஓகேவா? அடுத்து கீழே வாசிக்குமோ, தூக்கத்தில் இருக்கிற நம்மை தூக்கத்தில இருந்து தூக்கத்திற்கு விடாதபடிக்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு? ஓகே, இப்ப ஒவ்வொரு வசனமா போனாதான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, 5வது வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் இல்லதானே? ஹலோ, நமக்கும் நம்ம வெளிச்சத்துல இருக்கிறோமா? முதல்ல டவுட்டா இருக்கா? வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருளின் பிள்ளைகளா? வெளிச்சத்தின் பிள்ளைகள் தானே. வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளோடு கலந்திருப்பார்கள். அந்த சுபாவம் தான் நமக்குள்ள இருக்கும். நீ இருளின் பிள்ளைகளோடு கலந்திருந்தா இருளின் பிள்ளைகளுடைய சுபாவம் உனக்கு நமக்குள்ள வந்துடும். அப்படிதானே? எல்லாரும் கவனிக்கிறீங்க தானே? நம்ம வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறோமா இருளின் பிள்ளையா இருக்கிறோமா? உண்மையா சொல்லணும். அப்புறம் ஒன்னா விட்டு வச்சோம்னா, ஆமா, வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறோமா இருளின் பிள்ளையா இருக்கிறோமா சாயங்காலத்தின் பிள்ளைகளா இருக்கிறோமா? சாயங்காலத்தின் பிள்ளைகளா இருக்கிறோமா? சாயங்காலம்னா புரியுது தானே? கொஞ்சம் அது கொஞ்சம் இது. வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோமா இருளின் பிள்ளைகளா இருக்கிறோமா சாயங்காலத்தின் பிள்ளைகளா இருக்கிறோமா? ஐயோ சொல்லுங்க, வாய திறந்து. இங்கிருந்து கேட்டுட்டே வருவோமா ஒருத்தர்டையா? வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்களா இருளின் பிள்ளைகளா இருக்கிறீங்களா? எனக்கு தெரியும்ல, சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அங்கதான் பார்ப்பேன். ஆனா எனக்கு கண்ணு இங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, ஆகிட்டு இருக்கிறீங்க. என்னைக்கு வெளிச்சம் ஆகும்? அப்ப இன்னும் அந்தகாரம் இருக்குது. அப்ப இன்னைக்கு இயேசு வந்தா பரலோகத்துக்கு போவீங்களா? எப்படி போவீங்க? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படிதானே? வசனம் தானே சொல்லுது. ஒளிக்கும் இருளுக்கும் இரண்டு நினைவுகளால குந்தி குந்திய என்ன செய்ய முடியாது. ஒண்ணு அங்க இல்ல இங்க. ஆமா, ஆனாலும் இல்லைன்னா குளிர். சரியா? அதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. இன்னைக்கு ஒரே நம்ம மாயை எடுத்துக்குவோமே. ஆக்சுவலா நான் சரீரத்தை எடுக்கலாம்னு தான் யோசிச்சேன். இல்ல வேண்டாம், நான் வேற ட்ராக்ல நமக்கு இதுக்குள்ள எல்லாம் வந்தோம்னா நம்ம வேற லெவல்ல ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டேன். சரியா? சரீரத்தை எடுத்துக்கொள்வோமே, மாயை எடுத்துக்கொள்வோமே. நான் டாபிக்கை விட்டு மாறவே மாட்டேன். ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதா. வாயை எடுத்துக்கொள்வோமே. இந்த வாயிலிருந்து துதித்தலும் கெட்டாத பேசுறோமா? பேசுறோம், பேசுறாங்க. அல்லேலூயா. ஒரே வாயில அல்லேலூயா பாட்டு பாடுறோம், சினிமா பாட்டும் பாடுறோமா? பாடுறோமா? அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வாயில நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்படித்தானே? வாயை திறந்து சொல்லணும், ஒரு பூட்டி கேட்டுக்கூடாது. நமக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம அதோட சேர்ந்து என்ன செய்யக்கூடாது, கலக்க கூடாது. வசனம் அதுதான் சொல்லுது.
நம்ம பரலோகத்துக்கு போகணும் தானே. இரண்டாம் வருகையில இயேசு நம்மை ரட்சிக்கணும்னா இதுல பரிசுத்தமானா மட்டும்தான் அவர் இரண்டாம் வருகையில அவர் நமக்கு ரட்சிப்பாக விளங்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. இருளின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. பகலுக்குரியவர்களாக ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சினிமா பாட்டு கேட்கிறோம், சினிமா பாட்டு பாடுகிறோம், சினிமா பாட்டுக்கு ஆடுறோம். பரிசுத்தம்னா எல்லாத்துலயும் பரிசுத்தமா இருக்கணும். நான் அதான் சொல்றேன். என்ன வந்தாலும் பரிசுத்தத்திற்காக நிக்கணும். அதாவது நான் சொல்றது, நீங்க பெரிய பரிசுத்தவானா, மிஞ்சின பரிசுத்தவானா இரு. ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சதுலையாவது முடிஞ்சதுலையாவது பரிசுத்தமா இருக்கணும். அதாவது நான் என்ன சொல்றேன், சினிமா பாட்டு பாடாம இருக்க முடியுமா? முடியும் தானே? சொல்றேன், உங்களுக்கு முடியும் தானே? முடியாதா? முடியும். அவருக்கு முடியல, அதுதான் அவர் அப்படி இருக்காரு. அல்லேலூயா. அப்போ சினிமா பாட்டு பாடாம இருக்க முடியும், ஆடாம இருக்க முடியும். ஏன் முடியல? ஏன் ஆடுற? அப்படி பரலோகத்துக்கு போவியா? போக மாட்டீங்க. போனா இந்த வசனம் பொய்யா போயிடும். அப்படி ஒரு நாள் பரலோகத்துக்கு போச்சுன்னு நீங்க சொல்லுங்க, இன்னைக்கே வச்சிடுறீங்க. இனிமே நான் பேச மாட்டேன். நீ பரலோகத்துக்கு போக முடியாது. நீ குட்டிக்காரனை போட்டு ஜோம் பண்ணாலும், உன் பிள்ளைகளுக்காக ஜெபித்தாலும், உன் பிள்ளைகளுக்காக நீ கதறி கூப்பிட்டாலும், பிள்ளையும் பரலோகத்துக்கு போகாது, நீங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. அல்லேலூயா. ஆசனம் பொய்யா போயிடும். நம்ம சீர்படணும், நம்ம பரிசுத்தப்படணும், நம்ம ஆயத்தப்படணும். நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். அதற்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. என்ன பண்றது? எல்லாம் பண்ணலாம், உங்களை மீறி எதுவும் நடக்காது. அப்படிதானே? அப்படிதானே? உங்க பிள்ளைங்க தானே, உங்களை மீறி நடந்துருமா? சொல்லுங்க. ஆமா. யாருக்கும் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. நம்மளை மீறி நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதுவும் நடக்க விடக்கூடாது. நம்ம பரலோகத்துக்கு போவோம், நம்ம பிள்ளை பரலோகத்துக்கு போவோம் இருந்துச்சுன்னா அந்த காலத்துக்குள்ள போகக்கூடாது. ஏசப்பா சோதராங்க. அல்லேலூயா. தேவையில்லாம பேசல, தேவை உள்ளவர் மட்டும்தான் பேசுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க அப்படி போகுது, அது அப்படி இருக்குது, நான் ஏன்? நோ 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 நோ. அதெல்லாம் விட்டு விலகணும், ஒதுங்கணும். அப்பதான் அவர் நம்மளை ரட்சிப்பாரு. உண்மைதானே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆளிக்கிறதே நினைக்காதீங்க. நீ இப்படி இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. பாருங்களேன், நீங்க பரலோகத்துக்கு போகணும் தானே இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க? பரலோகம் போகணும் தானே, பரலோகம் போகணுங்கிற ஆசை இருக்குது தானே. அப்புறம் ஏன்? அப்ப இதை கேட்டுதான் ஆகணும், சரிப்பட்டு தான் ஆகணும். இது சரியாகாம பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. பகலுக்குரியவர்களாக நம்ம நடப்போம். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். அதை போல நான் வாழ வேண்டும், அதை போல நான் செய்ய வேண்டும். அதுல கொஞ்சம் அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, உண்மையோட வாழ்ந்து, அவர் மத்திய வானத்தில் வரும்போது நம்மளுக்குள்ள ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறோம்? பிரயாசப்படுகிறோம். ரட்சிப்பு எப்போ பூரணமாகும்? எப்ப பூரணமாகும்னா இயேசுவின் இரண்டாம் வருகையில தான் ரட்சிப்பு என்ன செய்யும்? பூரணமாகும். அப்ப ரட்சிப்பு பூரணமாக்கணும்னா நம்ம இப்ப இருந்தே பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும் பரிசுத்தமாகுவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னைக்கு இருக்கட்டும், நாளைக்கு மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னா ஆண்டவர் ஒரு தடவை விடுவாரு, ரெண்டாம் தடவை விடுவார், அடுத்து போன்னு விட்டுருவாரு. அவர் கண்டுக்கவே மாட்டாரு. நம்ம ஆண்டவர் அப்படிதான் பாருங்களேன், நம்மளை இழுத்து பிடிச்சு வச்சிருக்கணும்னு அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் நம்ம கிடையாது. அப்படியா? நம்ம அவ்வளவு பெரிய ஆளா இருக்கு. நம்ம ஏன்னா ரொம்ப இழுத்தெல்லாம் பிடிக்க மாட்டார், ஓரளவு பிடிப்பாரு, அதுக்கப்புறம் நிச்சயிச்சிருவாரு, விட்டுருவாரு, என்னமோ பண்ண விட்டுருவாரு. ஹல்லேலூயா. நம்மளை விட்டுட்டு நம்மை காட்டிலும் மேன்மையானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார், அவர்களா அதை தெரிந்து கொள்ளுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில எப்படியாக வெளிப்படுவார் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர் ரட்சிப்பாக வெளிப்படுவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவர் பிரதிபலன்களை வழங்குபவராக, பிரதிபலன்களை தருபவராக அவர் வெளிப்படுவார். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9-10. அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, 19-20 வாசிங்க பாப்போம். 2ஆம் அதிகாரம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்கள் எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அப்போ அவர் வரும்போது நமக்கு அவர் பிரதிபலன்களை தருகிறவராக இருக்கிறார். என்ன பிரதிபலன்களை தருகிறார்? வாசிக்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாய் இருக்கிறவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யார சொல்லலாம்னா, நாங்க உங்களை வழி நடத்துகிறோம். அப்போ நாங்க உங்களை சொல்லுவோம். நீங்க யார சொல்லலாம்னா, உங்கள் மூலமா ரட்சிக்கப்பட்டார்கள் இல்ல, அவர்களை மூலமாக நீங்கள் மகிமையாக இருப்பீர்கள். இப்போ உங்க தலையில ஒரு கிரீடம் வச்சிருந்து அந்த கிரீடத்துல முத்திரைகள், அதாவது முத்திரைக்கல் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும்னா, நாம் எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி இருக்கிறோமோ அத்தனை முத்திரை கல்கள் நம்முடைய கிரீடத்துல ஆண்டவர் செஞ்சிருப்பாரு, நட்சத்திரங்களை போல வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேணுமா? ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை, அந்த பிரதிபலனை அவர் தருகிறவராக இரண்டாம் வருகையில் அவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சித்து கோபாக்கிலையில் இருந்து ரட்சித்து எல்லாத்திலிருந்து ரட்சித்து ஆண்டவர் ஒரு கிரீடத்தை, ஒரு பிரதிபலனை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்பட்டு ஒவ்வொரு நாளும் அதற்காக ஓடுகிறவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. வரும்போது தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை அவர் என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தில பரிசுத்தத்தை அவர் பூரணப்படுத்துவார். ஹல்லேலூயா. முழுமைப்படுத்துபவராக அவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அப்போ இரண்டாம் வருகையில் அவர் வெளிப்படும் போது முதலாவது அவர் ரட்சிப்பாக வெளிப்படுவார், நம்மை ரட்சிக்கிறவராக வெளிப்படுவார். இரண்டாவதாக பிரதிபலன்களை
தருபவராக அவர் வெளிப்படுவார். மூன்றாவதாக முழுமைப்படுத்துபவராக, அதாவது எப்படின்னா இருதயத்துல பரிசுத்தத்தை பூரணப்படுத்துகிறவராக அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தமாகணும்னு பிரயாசப்படுறீங்க பாருங்களேன், அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தமாகணும்னு எத்தனை பேர் தீர்மானம் பண்ணி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கும் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். உங்க இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இவ்வளவு நேரம் கேட்ட வார்த்தையிலேயே நம்முடைய இருதயத்துல ஒரு தீர்மானம் எதை செஞ்சிருக்க முடியும், எடுத்திருக்க முடியும். ஆனா எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த இந்த ஒரு 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 வாரம் வருது பாருங்களேன், உள்ள எப்படியாவது பரிசுத்தமாகணும், ரட்சிக்கப்படணும், பரிசுத்தமாகணும், பரிசுத்தமாகணும், பரிசுத்தமாகணுங்கிற இந்த வாஞ்சையை பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சிருவாருன்னா பரிசுத்தப்படுத்திடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க பரிசுத்தமாகணும் பரிசுத்தமாகணும் நினைத்துட்டு பாவத்தை திரும்பி பார்க்கிறவர்கள் அல்ல. பாவம்னு தெரிஞ்சதை உடனே தூக்கி உதறி தள்ளிட்டு, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இந்த பாவம் எனக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திற்காக போராடி கொண்டே இருப்பார்கள் பாருங்களேன். அவர்களை ஆண்டவர் பார்த்து முழுமையான ஒரு பரிசுத்தத்தை அவருடைய இருதயத்தில் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வருகையில அது நடக்கும், நமக்கு நடக்கணும். அல்லேலூயா. அந்த பூரண பரிசுத்தத்தை பார்க்கணும். அல்லேலூயா. இப்போ அந்த பூரண பரிசுத்தத்தை நம்மளால உணர முடியாது. அது இப்போ உணர்ந்தாலும் அது பரிசுத்தமா இருக்காது. இப்படினாலும் பாவ மனுஷன் உள்ளதான் இருப்பான். ஆனா அதை எப்ப உணர்வோம்னா அவர் மத்தியானத்துல நம்ம மறுரூபமாக்கப்பட்டு மேல போவோம் பாருங்களேன், அப்போ அந்த பரிசுத்தத்தை உணர்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தை உணரபடியாக ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. இரண்டாவது இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறவராக அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. பிழையற்ற குற்றமற்றவர்களாய் இருக்கும்படி அல்லேலூயா அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையிலும் நம்ம இது எப்பவும் எல்லா இறந்த வீடுகளிலையும் நம்ம எதை செய்வோம், இதை வாசிப்போம். ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி, இறந்து போனாலும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி நம்ம இந்த வசனத்தை என்ன செய்வோம், வாசிப்போம். ஒரு வாசிங்களேன். சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் எனக்கு மனதில்லை, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம தெளிவா புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த குழப்பத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு என்ன குழப்பம், மரித்தவர்கள் பரலோகத்துக்கு போவாங்களா அப்படின்ற குழப்பமும் இருக்குது. இப்போ உயிரோடு இருக்கிற நமக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நடக்கும், என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவா இந்த வசனத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு, நிருபத்துல அவர் எழுதி இருக்கிறார். என்னன்னா வாசிங்க, அத கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம். இது உங்களுக்கு புரியுதா? எப்படின்னா நித்திரை அடைந்தவர்களுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், முந்திக் கொள்வதில்லை. எப்படின்னா அவங்களுடைய சரீரம் ஏற்கனவே செத்து மண்ணோடு மண்ணாக்கப்பட்டது. எக்காலம் துணிக்கும் போது முதல்ல மரித்தோர்கள் தான் என்ன செய்வார்கள், எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. மரித்தோர்கள் என்ன செஞ்சிருப்பார்கள், எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு, அதுல அந்த வசனத்திலே வரும் நினைக்கிறேன்.
அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். அப்போ கிறிஸ்து, நம்ம இப்ப கல்ற தோட்டத்துக்கு பக்கத்துல இருந்தோம்னா இத பார்க்கலாம். ஹல்லேலூயா. இங்க பூமியிலே கைவிடப்பட்டு இருந்தாலும் பார்க்கலாம். ஆமா, 2 ஆப்ஷன் இருக்குது. கல்ற தோட்ட பக்கத்துல வீடு இருந்துச்சுனாலும் நீங்க பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவருடைய வருகையில இந்த கல்ற தோட்டம்லாம் என்ன பண்ணுதுன்னு உள்ளத பயந்துடாதீங்க, சரியா? ஓகே, அதெல்லாம் தோணாது, அந்த பயம் வராது, அதெல்லாம் தோணாது. ஏன்னா அந்த எக்கால சத்தம் தான் நம்ம காதுல என்ன செய்யும்? கேட்கும். இது எல்லாமே இமைப்பொழுதுல நடக்கும். 1 செகண்டுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது அங்க. அல்லேலூயா. எக்காலம் தொனிக்கும், அங்க வெடிச்சு பட்டுன்னு போயிடும், இங்கேயும் காணாம போயிடும். அது அப்படி 1 செகண்டுக்குள்ள 2ஆ பிரிச்சு ஆண்டவர் 2ஐயும் ஒரே நேரத்துல செய்கிறாரு. 1 செகண்ட நீங்க எடுத்துக்கோங்க, இந்த 1 செகண்ட 2ஆ பிரிக்கிறாரு. இதுக்குள்ள ஒரு டைமிங் இருக்குது அவருக்கு. 1 செகண்ட 2ஆ பிரிச்சு முதல்ல மரித்தவர்கள் போயிருவாங்க, 2வது உயிரோடு இருக்கிறவங்க. எல்லாத்துலயுமே அதிசயமா இல்ல அவரு? ஆமா. அதை எதையுமே அவர் செய்கிற எதையுமே நம்ம யோசிக்கவே முடியாது. மனுஷனுடைய சிந்தனைக்கு உட்பட்டதும் அல்ல. இப்பவும் அப்படிதான், எப்பவும் அப்படிதான், வருகையிலும் அப்படிதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இமைப்பொழுது முதலாவது மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கு நாம் இத எவ்வளவு தெளிவா, அதாவது இதுல நான் வாசிக்கும் போது எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, பவுலுடைய மெசேஜ் ஸ்டைலு, அதாவது அந்த நிரூபம் எழுதுன அந்த மெத்தட் என்னன்னா, இறந்து போனவங்களை பத்தி பெருசா அப்படி என்ன செய்யல, விசுவாசிகளுக்கு சொல்லல. ஆனா உயிரோடு இருக்கிறவன அவன் மைண்டையை கண்ட்ரோல் பண்ணணும், அவன் சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாத்தையும் அவர் கரெக்டா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அத ஒரு எக்ஸ்பிளனேஷனோட சொல்றாரு பாருங்க. நீ போவோம், அவங்க எல்லாம் எடுத்து, அவங்களும் மேகத்துலதான் போவாங்க, ஆனா அதெல்லாத்தையும் அவர் என்ன செய்யல, சொல்லல. புரியுதானே? புரியுதா? அதன் மரித்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க பாருங்க, அவர்களும் மேகங்களோடு தான் போவாங்க. எக்கால சத்தம் அவர்களுக்கும் தான் கேட்கும், அவர்களும் எக்கால சத்தத்தை கேட்டுதான் என்ன செய்வார்கள், எழுப்புவார்கள். ஆனா உயிரோடு இருக்கிற நாமன்னு சொல்லிதான் அவர்களுக்கு தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு பாருங்க. எப்படி தெரியுமா? அவர்களுக்கு ஐஸ் போட்டு அவங்கள கம்ஃபோர்ட் பண்ணி, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடா, தைரியமாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்கள பலப்படுத்துற மாதிரி அந்த வார்த்தையை சொல்ல. எப்படி? உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ன செஞ்சிருக்கலாம். அப்படித்தானே முன்னாடி சொன்னாரு, அப்படித்தானே சொன்னாரு, மரித்தவர்களுக்கு அப்படித்தானே சொன்னாரு. கீழே வரும்போதும் என்ன சொல்றாரு, நீங்க போகும்போது எப்படி போவீங்க, ஆகாயத்துல போவீங்க, மேகங்கள் மேல போவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷனே கொடுத்து அவனு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா சந்தோஷத்தோட இன்னும் ஆண்டவருக்காக இருக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதுலயே நமக்கு இந்த வார்த்தைகள்ல நமக்கு தெரியுது பவுல் எவ்வளவு மன நிறைவோட சந்தோஷத்தோட தெசலோனிக்கேயருக்கு இந்த நிருபத்தை எழுதியிருக்காருன்னு. அப்படித்தானே? அப்ப எவ்வளவு இதோட அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதியிருக்காரு. அப்போ அதுல நமக்கு என்ன செய்யுது தெரியுது, தெளிவா தெரியுது. அந்த அந்த மேகங்கள் மேல் அந்த 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 வசனங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவர்களுக்கு ஒரு ஒரு தெளிவை என்ன செஞ்சிட்டாரு, மைண்ட்ல கொடுத்துட்டாரு. மைண்ட்ல ஒரு தெளிவை கொடுத்து அதை கரெக்டா என்ன செய்கிறாரு, அவர் அந்த விசுவாசிகளை கம்ஃபோர்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு, வெளியே எங்கேயும் நீங்க மாறிடக்கூடாது,
ஆண்டவருக்குள்ள இருக்கணும், ஆண்டவரை விட்டு வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவரு அதுக்கேத்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அவர்களை என்ன செஞ்சிட்டாரு, அப்படியே உள்ள கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை தேற்றி அவர்களை கம்ஃபோர்ட் பண்ணிட்டார். அவர்களை கம்ஃபோர்ட் பண்ண அவர்களை இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லி. அப்போ இப்ப என்ன, எதனால ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் அந்த வார்த்தை அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாருன்னா, என்னுடைய தியானத்தில் நாங்கள் என்னன்னா, அங்கதான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு சிலர் இறந்து போனாங்க. அப்போ அவங்க இயேசுவுக்கு வருகையில போவாங்களா, போக மாட்டாங்களே, அவங்களதான் புதைச்சிட்டோமே, அவங்களதான் அடக்கம் பண்ணிட்டோமே அப்படின்ற மைண்ட் செட்ல தானே அவங்க இருப்பாங்க. அப்போ நீங்க என்ன போய் என்ன செய்யுங்க, அவர்களை தேற்றுங்க, இப்படி சொல்லி அவர்களை தேற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அப்போ இதுல கிறிஸ்து எப்படி வெளிப்படுகிறார் என்றால் உயிர்த்தெழ செய்பவராக அவர் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உயிர்த்தெழ செய்கிற வல்லமை அவருக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. மரணத்திலிருந்து உயிர்த்தெழ செய்வார், சாவிலிருந்து உயிர்த்தெழ செய்வார், இப்படி இருக்கிறவர்களையும் உயிர்த்தெழ செய்வார். ஹல்லேலூயா, உயிர்த்தெழ செய்வார். ஹல்லேலூயா. ஓகே, அப்ப இந்த வசனத்துல நம்ம அதை பற்றி நம்ம பார்க்க முடியும். முதலாவது எதை பார்த்து, இயேசு எப்படிப்பட்டவராக வெளிப்படுகிறார், ரட்சிப்பாக வெளிப்படுகிறார். இரண்டாவது பிரதிபலனை தருபவராக வெளிப்படுகிறார். மூன்றாவது முழுமைப்படுத்துகிறவராக, இருதயத்தில் பரிசுத்தத்தை பூரணப்படுத்துகிறவராக அவர் வெளிப்படுகிறார். நான்காவது உயிர்த்தெழ செய்பவராக வெளிப்படுகிறார். ஐந்தாவதாக 23வது வசனம் 5:23 வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இந்த ஒரு வசனத்துக்காக தான் அந்த 4 பாயிண்டையும் நான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரியா? இந்த ஒரு வசனம் எதை குறிக்கிறது என்றால், முற்றிலும் தூய்மைப்படுத்துகிறவர், முற்றிலும் பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர் மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முற்றிலுமாக தூய்மைப்படுத்த முடியும். அப்போ தெசலோனிக்கேயருக்கு நிருபத்தை எழுதும் போது இயேசு கிறிஸ்து இதுல எப்படி வெளிப்படுகிறார், முற்றிலும் தூய்மைப்படுத்துகிறவராக அவர் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா, பரிசுத்தப்படுத்துகிறவராக அவர் வெளிப்படுகிறார். ஓகே, ஒன்று தெசலோனிக்கேயர்ல சரி, ஒன்று தெசலோனிக்கேயர்ல இருக்கிற மைய கருத்து இதை நான் சொல்லிட்டு நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? தெசலோனிக்கேயர்ல இருக்கிற மைய கருத்து, அதை ஒன்று தெசலோனிக்கேயர்ல ஒரு தீம், அதை மொத்தத்தையும் எடுத்தா ஒரு தீம் எடுக்கணும்ல, ஒரு தீம் எடுக்கணும்னா என்ன சொல்லலாம், கிறிஸ்துவின் வருகையில் கிடைக்கும் பரிசுத்தமாக்கம் அப்படின்னு என்ன செய்யலாம், இதுக்கு ஒரு தீம் வைக்கலாம். நீங்க எழுதிக்கணும், கிறிஸ்துவின் வருகையில் கிடைக்கும் பரிசுத்தமாக்கம். தெசலோனிக்கேயரின் 1 தெசலோனிக்கேயரின் மைய கருத்து என்னன்னா, கிறிஸ்துவின் வருகையில் கிடைக்கும் பரிசுத்தமாக்கம். ஓகே, இந்த தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயரை 2 பகுதிகளாக என்ன செய்யலாம், பிரிக்கலாம். இன்னும் நிறைய பகுதிகளாக பிரிக்கலாம். இன்னும் என்ன சின்னதா நிறைய பிரிக்கலாம். நிறைய நல்ல துண்டா பிரிக்கலாம். நான் கொஞ்சம் பிரிச்சு வச்சிருக்கிறேன், 2ஆ பிரிச்சு அதுல கொஞ்சம் சப்பாயின் பிரிச்சு வச்சிருக்கிறேன். அது நான் உங்களுக்கு சரி சொல்றேன், எழுதிக்கிறீங்களா? டக்கு டக்குன்னு சொல்றேன், எழுதிக்கிறேன். இந்த நிருபத்தை 2 முக்கிய பகுதிகளாக பிரிக்கலாம். ஓகே, ஒன்று, தெசலோனிக்கேயரை பற்றிய பவுலின் நினைவு கூறுதல்கள். தெசலோனிக்கேயரை பற்றிய
நினைவு கூறுதல்கள் அல்லது தெசலோனிக்கேயருக்கான பிரதிபலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியாகவும் இருக்கலாம். அது என்னென்ன வருதுன்னு உள்ளதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சரியா? கீழே சப்பாயின் போட்டுக்கோங்க, சின்ன ஒன் அப்படி போட்டு ஏபிசி அப்படி போட்டாலும் ஓகே, சின்ன குட்டி ஒன்றா போட்டாலும் ஓகே. 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 1:1 அப்படி போடுங்க. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வரையிலும் வளர்ச்சிக்கான உற்சாகத்தை பற்றி சொல்லி இருக்கிறோம். வளர்ச்சிக்கான உற்சாகம் எல்லாரும் எழுதிருக்கலாம் தானே? வளர்ச்சிக்கான உற்சாகத்தை பற்றி அங்க சொல்லியிருக்கோம். 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வரையும். அடுத்து 2வது பாயிண்ட், அதுல சின்ன பாயிண்ட் குட்டி, ஓகேவா? 2வது வசனம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் வரையிலும் சபை நிறுவப்படுகிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சபை நிறுவப்படுவதை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. 3வது 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரையிலும் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரையிலும் சபை பலப்படுத்தப்படுகிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சபை பலப்படுத்தப்படுகிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டாக பிரிக்கலாம்னு சொன்னேன். முதல்ல பாயிண்ட் தெசலோனிக்கேயரை பற்றிய பவுலின் நினைவு கூறுதல்களாகவும் பிரதிபலன்களாகவும், ரெண்டாவது மெயின் பாயிண்டா போடுங்க. 2வது பாயிண்ட் பவுல் அவர்களுக்கு கொடுத்த உபதேசங்கள். பவுல் அவர்களுக்கு கொடுத்த உபதேசங்கள் அல்லது அறிவுரைகள். பவுல் அவர்களுக்கு கொடுத்த உபதேசங்கள் அல்லது அறிவுரைகள். அது சின்ன பாயிண்ட் 1-2 போட்டுருங்க. 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரையிலும், 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரையிலும் வளர்ச்சிக்காக அறிவுரைகள். வளர்ச்சிக்காக ஒரு அறிவுரை நினைச்சுக்கிறார்கள் சொல்லுகிறார். சீக்கிரம் எழுதுனீங்கன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையும் வளர்ச்சிக்கான அறிவுரைகள் பற்றி அதை சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் வரையிலும், 13லிருந்து 18 வரையிலும், 4ஆம் அதிகாரம் 13-18 வரையிலும் கிறிஸ்துவில் மரிக்கிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 5ஆம் அதிகாரம் 3வது பாயிண்ட், 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும், 1ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் கர்த்தருடைய நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது பாயிண்ட், 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வரை முடிகிறது வரையிலும், 12ஆம் வசனத்திலிருந்து 28ஆவது வசனம் வரையிலும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நாம் செய்ய வேண்டியவை அதை குறித்து சொல்லப்பட்டது. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நாம் செய்ய வேண்டியவையை குறித்து சொல்லப்பட்டது. ஓகே, இன்னும் இதை பிரிக்கலாம். இன்னும் இதை சின்னதா இன்னும் நிறைய விதமா பிரிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? கண்டிப்பா வேணும்னா கேளுங்க.
சரியா? ஓகே, அடுத்து இதுல நம்ம இத்தனை பகுதிகளையும் நம்ம என்ன செஞ்சுட்டோம், பிரிச்சு பார்த்துட்டோம். நம்ம தியானிக்கிறது அந்த வசனம் தான். சரியா? அந்த வசனத்துல இருந்து ஒரு வார்த்தையை தான் நம்ம என்ன செய்ய போறோம், தியானிக்க போகிறோம். இந்த இந்த முன்னாடி எல்லாம் பார்த்தோம் பாருங்க, இதனுடைய அடிப்படையில தான் நம்ம என்ன செய்ய போறோம், தியானிக்க போறோம். முதல்ல இந்த வசனத்தையே சங்கா நம்ம என்ன செய்ய போறோம், பிரிக்க போறோம். இந்த வசனத்தையே தனித்தனியா பிரிச்சு அதுல இருக்கிற நம்ம தியானிக்க போகிற பாயிண்ட மட்டும் அதுல இருந்து எல்லாத்தையும் உருவி எடுத்து என்ன செய்ய போறோம், நம்ம தியானிக்க போறோம். ஓகேவா? நாளைக்கு தியானிக்கலாம். சரியா? ஓகே, கண்களை மூடி சிறிது நேரம் எழுதுங்க என்று ஒரு சுதாவியானவர்களுக்கு கொடுத்து கொள்ளலாம்.